டீ கடையில் வைக்கக்கூடிய பன்னை வச்சு நம்ம வீட்டில் சூப்பராக வந்து கேரமல் புட்டிங் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஜாரில் 2 பன் எடுத்துக்கலாம். 2 பன்னை வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு பொடி பொடியாக பிரித்து போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு சர்க்கரை வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். முட்டை வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 2 பன்னுக்கு 2 முட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும். பன்னு நம்ம எத்தனை போகிறோமோ அதுக்கு அளவுக்கு கணக்கு பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். நான் 2 பன்னுக்கு அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் போல் வெண்ணிலா எக்ஸாக்ட் போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். சர்க்கரை வச்சு நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கும். பொறுமையாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப வந்து கருக விட்டாலும் ஹை ஃப்ளேமில் வச்சு கசப்பாகிடும் நம்மளுக்கு அந்த கேரமல் புட்டிங். அதனால வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆகும்போதே வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடணும். இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே பண்ணிங்கன்னா இந்த கலரில் வந்து நம்மளுக்கு கலர் மாறும். நம்ம எந்த இதில் செய்ய போகிறோமோ பாத்திரத்தில் அதில் வந்து நம்ம இந்த கேரமல் மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நான் டின்னில் வந்து அதை மாற்றிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா வந்து படுற அளவுக்கு சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிலாம் வச்சுருக்கோம்ல பன்னுலாம் போட்டு அதை எடுத்து நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த கேரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரமோ இல்லை நார்மலாக எதாவது பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 ஹவருக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் அடியில் ஏதாவது ஸ்டாண்டு வச்சு அழகாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வெந்துச்சா இல்லையா நம்ம குச்சி வச்சு பார்க்க வேண்டியது தான். அப்போ பார்க்கும்போது ஒட்டாமல் வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அது வந்து நல்லா ஜில்னஸ் ஆனவொன்னே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். டீ கடை பன்னில் இவ்வளோ சூப்பராக வந்து கேரமல் புட்டிங் செய்யணும்னா சூப்பராக செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.